ராமன் தேடிய சீதை நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பார்கவி ஒரு மைக்ரோஃபோனை வாங்கி அதை ஒரு கிஃப்டாக சத்யாவோட ஒய்ஃப் கிட்ட வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. அதை அவங்க ரொம்ப சந்தோஷமாக வாங்கிக்கிட்டு எனக்கு யாராச்சும் கிஃப்ட் கொடுத்தா ரொம்ப அழுகையாக வந்துடுது அப்படின்னு ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுறாங்க. இனிமேல் சத்யா ஸ்ரீராம் கிட்ட என்னெல்லாம் பேசுகிறாங்களோ அதெல்லாம் வந்து நாம் கேட்டுக்கலாம் அப்படின்னு பார்கவி பிளான் பண்ணி இந்த கிஃப்டை வந்து கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் ஆஃபீஸில் சீதாவை பார்க்கறதுக்காக சுலோச்சனா வராங்க. சுலோச்சனாவை தனியாக கூட்டிகிட்டு போய் நீ வந்து மேரேஜ்க்கு ஒத்துக்கோ, இந்த கல்யாணம் மட்டும் நீ பண்ணிக்கிட்டனா உன்னோட வீடை விற்க தேவையில்லை, உன்னோட குழந்தைக்கு ஒரு அப்பா கிடைப்பாங்க அப்படி இப்படின்னு சீதாவை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ண சீதா நான் வீடு விற்க போகிறதில்ல, அதில் நான் ரொம்ப முடிவாக இருக்கேன், அதே மாதிரி என் ஆஃபீஸ்லேருந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக இந்த பிரச்சனையை நான் சரி பண்ணிடுவேன்னு சொன்னதுனால சுலோச்சனா ரொம்ப டென்ஷனாகவே அங்கேருந்து போயிட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் சீதாவோட அக்கௌண்ட்டுக்கு போட வேண்டிய அமௌண்ட் சீதாவோட ஃப்ரெண்டு பிரியா அக்கௌண்ட்டுக்கு போயிடுது. அதை பார்த்ததுமே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. 25 லட்சம் என்னோட அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னு பிரியா ரொம்ப சந்தோஷப்பட இதை பார்த்த மேனேஜர் பிரியாவை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு இங்கே பாரு ரொம்ப கத்தாத, இது பாஸுக்கு தெரிஞ்ச அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல பாஸ் தான் இதெல்லாம் எனக்கு பண்ணியிருக்காரு, எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த மேனேஜர் பார்கவிக்கு கால் பண்ணி மேடம் நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த அமௌண்ட்டை நான் வேற ஒருத்தர் அக்கௌண்ட்டுக்கு மாற்றி போட்டுட்டேன் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் பிரியா எக்ஸைட்மெண்ட்டில் ஸ்ரீராம் கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறாங்க. நான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் தெரியுமா, பாஸ் மேலே நான் ரொம்ப கோவமாக தான் இருந்தேன், ஆனால் அவர் வேறு விதமாக வந்து என்னை காம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி என்னோட அக்கௌண்ட்டுக்கு 25 லட்சம் வந்து போட்டிருக்காரு அப்படின்னு சொன்னதுமே அதை கேட்டு ஸ்ரீராம் வெளிப்படுத்த முடியாமல் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து நேராக வந்து அசோக்கோட கேபினுக்கு போயிட்டு ரொம்ப கோவப்படுறாரு. எப்படி இந்த தப்பு நடந்துச்சு, இது எப்படி அக்கௌண்ட்டு மாறி வேற ஒருத்தர் அக்கௌண்ட்டுக்கு இந்த பணம் போச்சு, முதல்ல ஒழுங்காக அதை பாரு, சீதா வேற இந்த பணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா, நீ தான் எல்லாத்தையும் சரி பண்ணணும் அப்படின்னு ஸ்ரீராம் ரொம்பவே வந்து கோவப்பட்டுட்டு போகிறாரு. அசோக் ஒரு பக்கம் இதை பற்றி நினச்சிக்கிட்டு டென்ஷனாக இருப்பாங்க. ஒரு பக்கம் ஸ்ரீராம் சீதா கிட்ட வந்து கேட்குறாங்க அந்த பணத்தை நீங்கள் கட்டுறதுக்கு இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது அப்படின்னு சொல்ல ஆக்சுவலாக கொடுத்த டைம் வந்து மொத்தமாக வந்து முடிஞ்சு போச்சு, திரும்பவும் நோட்டீஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்ல ஸ்ரீராமுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. என்னதான் பண்ணுறது, இந்த பிரச்சனையை நம்ம எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு ஸ்ரீராம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த லாயர் சீதாக்கு கால் பண்ணி இந்த வீட்டை வாங்கிறதுக்கு வேற ஒரு பார்ட்டி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல இல்லை நான் வீடு விற்க போகிறதில்ல அப்படின்னு ரொம்பவே வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.